ஹலோ! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கோட கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் ப்ராப்ளம் ஆஃப் த டே, ராட் இன் அ மேஸ் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றதுன்னு. இந்த ப்ராப்ளம்ல என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஒரு மேட்ரிக்ஸ் குடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸ் என்ன குறிக்குதுன்னா, ஒரு மேஸ். மேஸ்னா இந்த மாரி ஒரு பசில். சரியா? இந்த பசில்ல நம்மளுக்கு வந்து ஒரு லொகேஷன்ல இருந்து இன்னொரு லொகேஷன் போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா, எந்த வழியில போணும்னே தெரியாது. நெறையா கர்வ்ஸ் இருக்கும், பிளாக்ஸ் இருக்கும், வால்ஸ் இருக்கும், டெட் எண்ட்ஸ் இருக்கும். அது மாரி அ ஒ ரொம்ப கன்ஃப்யூசிங்கா இருக்கும் இந்த மேஸ். ஸோ, அதனால என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஒரு மேட்ரிக்ஸ்ல ஒன்ஸ் ஆர் ஜீரோஸ் இருக்கு இந்த மேட்ரிக்ஸ்ல வேல்யூஸ். 1 குடுத்திருந்தாங்கன்னா, அந்த இடத்துல நீங்க போலாம். அது ஒரு வழிய குறிக்குது. 0 இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல நீங்க போக முடியாது. ஸோ, இந்த ஒரு மேட்ரிக்ஸ் குடுக்குறாங்க. இந்த மேட்ரிக்ஸ்ல ஒரு ராட் இருக்கு. அந்த ராட் வந்து டாப் லெஃப்ட் கார்னர் ஆஃப் த மேட்ரிக்ஸ்ல இருக்கு. அப்புறம் அந்த ராட் எங்க போக பாக்குதுன்னா, இந்த பாட்டம் ரைட் கார்னர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ, நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மேட்ரிக்ஸ்ல எவ்வளோ டிஃபரெண்ட் பார்ட்ஸ் இந்த ராட் வந்து எடுக்கலாம். ஸோ, எவ்வளோ டிஃபரெண்ட் வழிகள் இந்த ராட் வந்து எடுத்து இந்த டாப் லெஃப்ட்ல இருந்து பாட்டம் ரைட் வரைக்கும் போலான்னு கொடுக்கணும். பாருங்க இந்த இந்த டெஸ்ட் கேஸ்ல டிடிஆர்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த டியூஎல்ஆர்னா என்ன சொல்லுது? எந்த மூவ் வந்து ராட் பண்ணுதோ இந்த மேஸ்ல. ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த டிஆர்ஆர். ஸோ டவுன், டவுன், ரைட், டவுன், ரைட். ஸோ ஃபைனலா இந்த ராட் வந்து இந்த லாஸ்ட் பாட்டம் ரைட் பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ராட் வந்து இந்த மேஸை வந்து தாண்டிடுச்சு. ஸோ இதான் நான் சொல்றாங்க எவ்வளோ பாஸ் எடுத்து இந்த ராட் வந்து டாப் லெஃப்ட்ல இருந்து பாட்டம் ரைட் வரைக்கும் வரலாம். ஸோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த செகண்ட் டெஸ்ட் கேஸ் எடுத்துக்கோங்க. ராட் வந்து டாப் லெஃப்ட்ல இருக்கு. ராட் வந்து பாட்டம் ரைட்டுக்கு போகணும். ஆனா இங்க பாருங்க இந்த பாட்டம் ரைட் வந்து ஒரு ஒன்னா மார்க் ஆகல. ஸோ அந்த 0 மார்க் ஆச்சுன்னா என்ன சொல்றதுன்னா, அந்த ராட் வந்து அந்த இடத்துல போக முடியாது. ஸோ அதனால ஒரு பாத்தும் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ ஏன்னா இங்கேயும் சொல்லிருக்காங்க நோ பாத் எக்ஸிஸ்ட் அண்ட் டெஸ்டினேஷன் செல் இஸ் பிளாக்ட். ஸோ டெஸ்டினேஷன் செல் இல்லைன்னா ஸ்டார்ட் செல் வந்து ஜீரோவா இருந்துச்சுன்னா அப்படின்னா அந்த ராட் வந்து அந்த மேஸை தாண்ட முடியாது. ஸோ அதான் நம்ம -1 ரிட்டர்ன் பண்ணுவோம். இ- நம்ம -1 ரிட்டர்ன் பண்ண மாட்டோம். வெறும் எம்டி லிஸ்ட் ரிட்டர்ன் பண்ணுவோம். அந்த கோடே -1 மாத்திடுவோம். ஸோ இந்த ப்ராப்ளம எப்படி சால்வ் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த லாஜிக் என்ன? இந்த ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு நம்ம டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் யூஸ் பண்ண போறோம். டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்னா உங்களுக்கு பிரீஃப்ல என்னன்னு சொல்றேன் இப்போ. சர்ச் அல்காரிதம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 மெயின் சர்ச் அல்காரிதம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது ஒண்ணு வந்து பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச், அப்புறம் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்ல என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நோடுக்கு போவோம். நெக்ஸ்ட் நோட்ஸ் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்னா, அந்த நோடோட எல்லா நெய்பர்ஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 0 நோட எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது, நெக்ஸ்ட் நோட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா 1, 2, 3 இருக்கும். ஸோ 0ட எல்லா நெய்பர்ஸும் ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணும். அப்புறம் 1ஓட எல்லா நெய்பர்ஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணும். அப்புறம் 2ஓட எல்லா நெய்பர்ஸ், 3ஓட எல்லா நெய்பர்ஸ். ஸோ என்ன ஆச்சுன்னா 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. இங்கேயும் பாருங்க 0, 1, 2, 3 0ஓட நெய்பர்ஸ். அப்புறம் 4, 5 1ஓட நெய்பர்ஸ். அப்புறம் 6 2ஓட நெய்பர். அப்புறம் 7 3ஓட நெய்பர். டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்ல என்ன பண்ணுவோம்னா, எல்லா நெய்பர்ஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாம, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நெய்பருக்கு போவோம். அந்த நெய்பரோட நெய்பர்ஸ் போவோம். அப்படி டெப்த்தா வரும் ட்ரீல. பார்க்கலாமா எங்க எக்ஸாம்பிள்? ஃபர்ஸ்ட் 0க்கு போறேன். அப்புறம் 0ஓட ஃபர்ஸ்ட் நெய்பர் வந்து 1. சரியா? அப்புறம் 1க்கு நெய்பர்ஸ் இருக்கா? ஆமா. ஸோ 1ஓட நெய்பர ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் 4. ஸோ 0, 1, 4 ஆயிடுச்சு. ஸோ 4க்கு ஒரு நெய்பரும் இல்லாதனால 1க்கு போவோம் மறுபடியும். அப்புறம் 1க்கு இன்னொரு நெய்பர் இருக்கா? ஆமா 5. ஸோ 1, 4, 5 ஆயிடுச்சு. 0, 1, 4, 5. இப்போ 1க்கு வேற நெய்பரும் இல்ல. ஸோ மறுபடியும் 0க்கு போறேன். இப்போ 0க்கு வேற நெய்பர் இருக்கா? ஆமா 2. ஸோ 2 எக்ஸ்ப்ளோர் ஆயிடுச்சு. அப்புறம் 2க்கு நெய்பர் இருக்கா? 6. எஸ். அப்புறம் மறுபடியும் 0 வரைக்கும் போயிட்டு 3, 7. ஸோ இதுதான் 0, 1, 4, 5, 2, 6, 3, 7. ஸோ இதுதான் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். த டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஎஃப்எஸ் அண்ட் பிஎஃப்எஸ். ஸோ நம்ம இந்த ரேட் மேஸ் ப்ராப்ளம்லாம் எப்படி சால்வ் பண்றோம் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம ரேட் இன் மேஸ் ப்ராப்ளம் மேட்ரிக்ஸ். ஸோ என்ன சொன்னேன்னா ஃபர்ஸ்ட் நம்ம டாப் லெஃப்ட்ல இருக்கும். இந்த மேட்ரிக்ஸோட டாப் லெஃப்ட். இங்க டாப் லெஃப்ட் டு த பாட்டம் ரைட் வந்து தான் நம்ம டெஸ்டினேஷன் செல். சரியா? ஸோ நம்ம டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணி யூஸ் பண்ணி பாட்டம் ரைட் செல் வரைக்கும் வர பார்ப்போம். எங்கெல்லாம் பாட்டம் ரைட் செல் வர பார்க்குதோ, எந்த பாத்லாம் எடுத்து பாட்டம் ரைட் செல்ல வரைக்கும் வருதோ, அத வந்து நம்ம ஃபைனல் ரிசல்ட்ல அப்பெண்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ வந்து ரிசல்ட் வந்து எம்டியா இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இங்க வந்து டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்ல என்னன்னா ஃபர்ஸ்ட் நேபரை கண்டுபிடிக்கும். இந்த ரிமெம்பர் இந்த ரேட் வந்து வெறும் 4 டைரக்ஷன்ஸ்ல மூவ் ஆக முடியும். ரைட், லெஃப்ட், டவுன் ஆர் அப். ஸோ இங்க நம்ம ஒரு டைரக்ஷன் சென்ஸ்னால டவுன் ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ரைட் நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அப் நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், எல் நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரேட் வந்து இங்க இருக்கு. ஸோ டவுன்ல ஏதாச்சும் நேவிகபிள் செல் இருக்கா? டவுன்ல ஏதாச்சும் ஒன் இருக்கா? ஆமா. ஸோ இங்க ஒன்னுக்கு வந்துட்டேன். சரியா? மறுபடியும் இங்க டவுன்ல ஏதாச்சும் ஒன் இருக்கா? ஆமா. இங்க வந்துட்டேன். இப்போ டவுன்ல ஏதாச்சும் ஒன் இருக்கா? இல்ல. ஸோ என்ன பண்ணுவேன்னா, நான் ரைட் எடுப்பேன். ஸோ இங்க நான் வந்து டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணியிருந்தேன்னா, நான் இந்த செல்லுக்கு வரும்போது, நான் இப்படி வந்திருக்க மாட்டேன். நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, இதோட எல்லா நெய்பர்ஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த 1 இருந்துச்சுன்னா, நான் இந்த 1க்கும் இங்கே போயிட்டு இப்படியும் போயிருப்பேன். ஸோ அப்படி போகாம நான் வந்து டவுன் அப்புறம் இந்த 1ஓட நெய்பர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றதுனால, இதுதான் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்ன்னு சொல்றேன். ஸோ இங்க இருக்கேன் இப்போ. டவுன்ல 1 இருக்கு. இங்க ரைட்ல 1 இருக்கு. இங்க ரைட்ல 1 இருக்கு. ஸோ இது வந்து ஃபைனலா டெஸ்டினேஷன் ரீச் ஆகுறதுனால, இது வந்து ஒரு பாத் ஆயிடுச்சு. ஸோ என்ன டைரக்ஷன்ஸ் எடுத்தோம் இந்த பாத் ரீச் ஆகறதுக்கு? டவுன், டவுன், ரைட், டவுன், ரைட், ரைட். ஸோ அதுதான் ஒரு வேலிட் ஆன்சர். ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணா, இந்த ஒன்னுக்கு வேற நெய்பர்ஸ் இல்ல. ஸோ என்ன பண்ணணும்னா, நம்ம பேக் ட்ராக் பண்ணணும். ஸோ இங்க போவோம். ஸோ இந்த ஒன்னுக்கு வேற நெய்பர்ஸ் இருக்கா? இது தவிர இல்ல. ஸோ இங்க போவேன். இந்த ஒன்னுக்கு வேற நெய்பர்ஸ் இருக்கா? இது தவிர ஆமா. ஸோ இங்க இருந்து இந்த பாத் கேன்சல் ஆயிடுச்சு. இந்த பாத் கேன்சல் ஆயிடுச்சு. இங்க வரைக்கும் போறோம். சரியா? ஸோ இந்த ஒன்னுக்கு ஆனா இதோட நெய்பர்ஸ் இல்ல. ஸோ இதோட இந்த பாத் எண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதையும் பேக் ட்ராக் பண்ணி, இதையும் பேக் ட்ராக் பண்ணி, இந்த ஒன்னுக்கு வேற நெய்பர்ஸ் இல்ல. ஸோ இதையும் பேக் ட்ராக் பண்ணிருக்கேன். ஸோ மறுபடியும் நம்ம இங்க இருக்கோம். இந்த ஒன்னுக்கு வேற நெய்பர்ஸ் இருக்கா? ஆமா. இது தவிர ரைட்லயும் போக முடியும். ஸோ அதுதான் இங்க வரைய போறேன். இங்க ஒரு நெய்பர் இருக்கு. இங்க ஒரு பாத் இருக்கு. ஸோ நம்ம இந்த ஒன்னுக்கு வந்து டவுன்ல ஒரு பாத் இருக்கா? ஆமா. அப்புறம் இந்த ஒன்னுக்கு டவுன்ல ஒரு பாத் இருக்கா? ஆமா. இங்க ரைட்ல ஒரு பாத் இருக்கு. இங்க ரைட்ல ஒரு பாத் இருக்கு. இது டெஸ்டினேஷன் ரீச் ஆயிடுச்சு. ஸோ இங்க வந்து பாத் வந்து டவுன், ரைட், டவுன், டவுன், ரைட், ரைட். ஸோ இதுதான் 2 வகையா இந்த டெஸ்டினேஷன் செல்லுக்கு ரீச் ஆக முடியும். ஸோ இது வந்து கோட்ல எப்படி சால்வ் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன் எப்படி கோட் பண்றதுன்னு குயிக்கா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த லென்த் ஆஃப் த மேட்ரிக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் ஃபியூச்சர்ல. இந்த ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த ஐதர் த ஸ்டார்ட்டிங் செல் இல்லன்னா எண்டிங் செல் 0வா இருந்துச்சுன்னா, இந்த ராட் வந்து இந்த மேஸ தாண்டவே தாண்டாது. ஸோ அப்பனா இந்த பார்ட்ஸ் லிஸ்ட் வந்து எம்ப்டியா இருக்கும். அத ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதான் நான் இங்க எழுத போறேன். இஃப் m of 0, 0 is equal to 0 or m of minus 1 is equal to 0, return an empty path list. இப்போ என்ன பண்ணணும்னா, நான் ஒரு டைரக்ஷன்ஸ் டிக்ஷனரி கிரியேட் பண்ணுவேன். இந்த டைரக்ஷன் டிக்ஷனரி என்ன சொன்னா, ஒரு மூவ் வேல்யூ எடுக்கும். அந்த மூவ்னா எந்த கோஆர்டினேட்ஸ குறிக்குதோ அத வந்து நான் ஒரு டூப்பிளா பாஸ் பண்ணுவேன். ஸோ அது என்ன பண்றேன்னா, இத இங்க எழுதிறேன். ஸோ அப் போகுதுன்னா, இந்த ராட் வந்து ரோ -1 ரோவால சேஞ்ச் ஆகும். 0வா காலமால சேஞ்ச் ஆகும். ஸோ இங்க பாருங்க, இந்த ராட் வந்து இங்க இருந்துச்சுன்னா, அப் போறக்கு இந்த ரோ வேல்யூ வந்து -1ஆல சேஞ்ச் ஆகணும். காலம் வேல்யூ சேஞ்ச் ஆகக்கூடாது. அதான் இந்த -1 0 கொடுத்தது. ஸோ ரைட் போச்சுன்னா, ஸோ இந்த ரோ வேல்யூ சேஞ்ச் ஆகாது. காலம் வேல்யூ 1ஆ ஆட் ஆகும். லெஃப்ட் போச்சுன்னா, ரோ வேல்யூ சேஞ்ச் ஆகாது. காலம் வேல்யூ -1ஆல தான் சேஞ்ச் ஆகும். டவுன் போச்சுன்னா, ரோ வேல்யூ 1ஆல சேஞ்ச் ஆகும். காலம் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. இப்போ என்ன வேணும்னா ஒரு விசிட்டட் மேட்ரிக்ஸ். விசிட்டட் மேட்ரிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த விசிட்டட் மேட்ரிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, என்ன செல்லாம் இந்த பாத்ல ஆல்ரெடி சர்ச் ஆயிருக்கும்னு. ஸோ சப்போஸ் ஒரு செல் வந்து இந்த மேட்ரிக்ஸ்ல ஆல்ரெடி நம்ம போயிட்டோம்னா, மறுபடியும் அந்த செல்லுக்கு போகக்கூடாது. ஏன் அந்த ப்ராப்ளம் ஆகும்னா, ஸோ
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செல் ரேட் வந்து இந்த பொசிஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் செல் டு இந்த செல்லுக்கு வந்துருச்சு. சப்போஸ் இந்த ரேட் வந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு போக முடிஞ்சதுன்னா, ஸோ இந்த ரேட் வந்து மறுபடியும் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப்படி போயிட்டே இருந்து இன்ஃபினைட் லூப்ல அது ஸ்டக் ஆயிடும். ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதான் நம்ம விசிட்டட் மேட்ரிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு கிளாஸும் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின். அது வந்து இந்த ரேட் வந்து ஒரு செல்ல வெறும் ஒரு தடவை தான் ஒரு பாத்ல யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த விசிட்டட் மேட்ரிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ ஃபால்ஸ் ஃபார் இன் ரேஞ்ச் n ஃபார் இன் ரேஞ்ச் n. இதை நம்ம விசிட்டட் மேட்ரிக்ஸை கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுவோம்னா ஒரு பாத்ஸ் லிஸ்ட்டை நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த பாத்ஸ் லிஸ்ட் தான் ஃபைனல் பாத்ஸை ஸ்டோர் பண்ண போகுது. ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறேன். இஸ் வேலிட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் தான் சொல்லும் நம்ம போற செல் வந்து வேலிடா இருக்கா இல்லையான்னு. வேலிட்னா அந்த செல்லுக்கு வந்து இந்த ரேட் வந்து ஆக்சுவலா போக முடியுமா இல்லையான்னு. ஸோ அந்த கண்டிஷன்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்கும்? நம்ம போற செல் வந்து இந்த மேட்ரிக்ஸ்குள்ள இருக்கும். ஸோ 0 less than equal to r less than n and 0 less than equal to c less than n. ஸோ இந்த மேட்ரிக்ஸ்குள்ள இருக்கும். செகண்ட் கண்டிஷன் என்னவா இருக்கும்னா அந்த மேட்ரிக்ஸ் செல்லோட வேல்யூ வந்து 1 இருக்கணும். 0 இருந்தால் அது போக முடியாதுல்ல. ஸோ அதான். ஸோ n c is equal to 1 and அந்த செல் வந்து ஆல்ரெடி விசிட்டடா இருக்கும். ஸோ நாட் விசிட்டட் ஆர் சி. ஸோ இதுதான் நம்ம இஸ் வேலிட் கண்டிஷன்ஸா இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்றேன், த டிஎஃப்எஸ் ஃபங்க்ஷன் எழுத போறேன். இது என்ன அக்செப்ட் பண்ணா the row, the column and the current path. ஸோ இந்த டிஎஃப்எஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் என்னவா இருக்குன்னா, if the row is equal to n minus 1 and c is equal to n minus 1. ஸோ இதுதான் இந்த பாட்டம் ரைட் செல்ல குறிக்குது. இந்த n minus 1 n minus 1. ஸோ இந்த கரண்ட் ரோ அண்ட் கரண்ட் காலம் வந்து n minus 1 இருந்துச்சுன்னா, ஸோ ஆல்ரெடி டெஸ்டினேஷன் செல்லுக்கு இந்த ரேட் ரீச் ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணா paths dot append curve and return. ஸோ இந்த இது இது ஒரு கண்டிஷன் இருக்கும். இது வந்து டெஸ்டினேஷன் செல் இல்ல. அப்போ என்ன பண்ணா வெறும் இந்த ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், விசிட்டட வந்து RC வந்து நான் ட்ரூ ஆக்குவேன். இப்போ இந்த செல்லோட நெய்பர்ஸ் எல்லாம் நான் மேல டிஎஃப்எஸ் பண்ண போறேன். ஸோ ஃபார் அது எப்படி பண்ண போறேன், ஃபார் மூவ் கமா dr dc in doors dot items. So new row is equal to r plus dr, new column is equal to c plus dc. If is valid nr nc, then dfs nr nc curve plus move. ஸோ சப்போஸ் நான் இந்த நியூ ரோ அண்ட் நியூ காலம் வந்து வேலிடா இருந்துச்சுன்னா, ஸோ அது மேல நான் டிஎஃப்எஸ் பண்ண போறேன். ஸோ அந்த நியூ ரோ நியூ காலம்க்கு என்ன பாத் இருக்கும், இந்த கரண்ட் பாத் பிளஸ் த மூவ் ஐ டேக் டு கோ டு நியூ பாத். இந்த நம்ம கரண்ட் இருக்க செல்லோட பாத்து பிளஸ் அந்த புது செல்லுக்கு போறதுக்கு ஒரு மூவ் பண்ணுவேன்ல, அதையும் சேர்த்தா அதுதான் நியூ பாத். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து இருக்கேன்னு வச்சுக்கோங்க, இந்த செகண்ட் செல்ல. ஸோ இந்த செல்லு போற பாத் வந்து ஒரு டவுன் பிளஸ் இந்த செல் டு இந்த செல் என்ன போறேன், டவுன் எடுக்கிறேன். ஸோ டவுன் பிளஸ் டவுன், அதுதான் எது போகுது. ஸோ இந்த ஸ்டெப் அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, விசிட்டட் ஆஃப் RC நான் வெறும் ஃபால்ஸ் மாத்திக்கிறேன். ஃபைனலா என்ன பண்ணா, இந்த டிஎஃப்எஸ் ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ண போறோம். 0,0 நம்ம ஸ்டார்டிங் செல் வித் எம்டி கரண்ட். ஃபர்ஸ்ட்ல பாத் வந்து எம்டியா இருக்கும், ஒரு மூவ் பண்ணல. ஸோ அதான் இந்த எம்டி கரண்ட் பாத்தை பாஸ் பண்றேன். ஃபைனலா ரிட்டர்ன் ஆன் பாத்ஸ். இத கம்பைல் அண்ட் ரன் பண்ணலாம். ஓகே, இதை நம்ம சப்மிட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம் ஓட சொல்யூஷன். ஒரு ஆடட் கண்டிஷன் இங்க இருந்துச்சு. அவங்க வந்து நம்மள வந்து சார்ட்டட் ஆர்டர்ல பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஆன்சர்ஸ். ஸோ சேஃப் சைட்ல இருக்கிறதுக்கு நீங்க சார்ட்டட் ஆஃப் பாத்ஸ்ன்னு சப்மிட் பண்ணலாம்.
ஸோ இதுதான் இன்னைக்கோட ப்ராப்ளமோட சொல்யூஷன். நாளைக்கோட ப்ராப்ளமோட சொல்யூஷனோட நாளைக்கு உங்கள பார்க்குறேன். அது வரைக்கும் நீங்க இந்த டிஎஃப்எஸ் கான்செப்ட்ஸ்லாம் மறுபடியும் ஒரு தடவ போய் பாருங்க. இது ஒரு கஷ்டமான கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவும் மறுபடியும் போய் பாருங்க. இல்லன்னா வேற வீடியோஸும் YouTubeல நெறைய நல்ல வீடியோஸ் இருக்கு. அந்த பல டிஎஃப்எஸ் நீங்க நல்லா கத்துக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.